Hi students, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.27 போலாமா? பார்ட்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துலாம். ஃபர்ஸ்ட் இங்க கவனிக்க வேண்டியது டிகிரி தான் நமக்கு கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க நியூமரேட்டர் டிகிரி 1 வருது, டினாமினேட்டர் டிகிரி வந்து மொத்தம் x² × x கியூப் பார்த்தா 3 வருது. சரிங்களா? அப்ப டினாமினேட்டர் டிகிரி அதிகமா இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாடலே போடலாம். டினாமினேட்டர் 3 வரும்போது நான் டினாமினேட்டர்ல இருந்து டிகிரி 3 வருதா, அப்ப நமக்கு 3 கான்ஸ்டன்ட் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பை நமக்கு இந்த ஃபேக்டர் இல்லையா, x² அப்படியே போட்டுருக்கு. நெக்ஸ்ட் b பை நம்ம பண்ணோம், இதுல x² வெறும் x மட்டும் தரும். சரிங்களா? அடுத்து பிளஸ் c பை நெக்ஸ்ட் ஃபேக்டர் x - 1. இது மாதிரி இது தெரியும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் x பார்த்துப்பீங்க. இப்போ x - 1 ஹோல் கியூப் தான் வரும். நமக்கு 3 பிரிக்கணும். நீங்க a பை x - 1 ஹோல் கியூப் போட்டணும். பிளஸ் b பை வரும் x - 1 ஹோல் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் c பை வரும் x - 1 வரும். சரிங்களா? நீங்க இது எல்ஸ்மே தான் கண்டிப்பா வந்துடும். இந்த x - கியூப் அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் நம்ம நமக்கு நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கிங்க. இங்க a இருக்கா, a எடுத்தீங்க. இப்போ என்ன பண்ணோம், இந்த a பை இந்த டினாமினேட்டர்ல x², இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், இந்த லெஃப்ட் சைடு டினாமினேட்டர் டிவைட் பண்ணோம். அப்போ x² x கேன்சல் ஆகும். எது ஆன்சர் வரும், x - 1 வந்துடும். பிளஸ் b இன்ட்டு அதே போல இந்த x கேன்சல் பண்ண ஆகும், ஒரு x இன்ட்டு என்ன வரும், நமக்கு x - 1 வந்துடும். சரிங்களா? b x இன்ட்டு x - 1 பிளஸ் நெக்ஸ்ட் c இன்ட்டு என்ன பண்ணோம், இந்த டினாமினேட்டர் x - 1 அதால டிவைட் பண்ண ஆகும். நமக்கு x - x கேன்சல் ஆகும். ஏதோ மேக்ஸ் வரும் x², அதை இங்க மல்டி பண்ணி. இப்போ நம்ம நமக்கு வந்து x வேல்யூ ஏதாவது வேல்யூ போட்டு நம்ம என்ன பண்ணோம், a வேல்யூ b வரை கண்டுபிடிச்சு ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த x வேல்யூ +1 போடுறேன். +1 ஆகும், இந்த பார்ட் ஃபுல்லா 0, இந்த பார்ட் ஃபுல்லா 0. அப்போ எதை நமக்கு கண்டுபிடிச்சிடலாம், c வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ லெஃப்ட் சைடு 1 + 1 ஏன்னா இந்த x வேல்யூ 1 போடுறேன். இந்த a பார்ட் ஃபுல்லா 0, b பார்ட் ஃபுல்லா 0. இப்போ c இன்ட்டு 1² 1 தானே. இப்போ c வேல்யூ இந்த 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ யோசிங்க நீங்க, x வேல்யூ என்ன போடலாம் பாருங்க, 0 போடலாமா? 0 போட என்ன ஆகும், இந்த பார்ட் ஃபுல்லா 0, c பார்ட் ஃபுல்லா 0 b பார்ட் 0. அப்போ எதை நம்ம கழிச்சிடலாம், a வேல்யூ கழிச்சிடலாம். அப்போ x 0 இல்லமா, அப்போ 0 + 1 = a இன்ட்டு 0 - 1. இந்த பார்ட் ஃபுல்லா 0, ஏன் இங்கே x மல்டிபிள் இருக்கு இல்லையா, அப்போ 0 என்னது 0 இங்கே நமக்கு 0. அப்போ 1 = -a இல்லையா, -a. அப்போ a வேல்யூ வந்துடும் -1 வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இன்னொரு வேலைக்கு என்ன பண்ணலாம், நீங்க ஏதாவது எந்த வேலை பண்ணாலும் கண்டுபிடிக்கலாம். நமக்கு இதில் என்ன பண்ணலாம், நமக்கு இந்த x² டேர்ம் ஈக்குவேட் பண்ணுங்க. அந்த ப்ரீவியஸ் நிறைய நீ வீடியோஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஈக்குவேட்டிங் சொல்லும்போது நம்ம இந்த எப்பவுமே ஐஎஸ் டிகிரி டேர்மையும் கான்ஸ்டன்ட் டேர்மும் நம்ம ஈக்குவல் பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. x² டேர்ம் ஈக்குவல் பண்றேன். இப்போ லெஃப்ட் சைடு பாருங்க, x² டேர்மே இல்லையா, இப்போ 0 கோஎஃபிஷியன்ட். இங்க a இன்ட்டு x - a வரும், x² டேர்ம் இங்க வராது இல்லையா, அதனால நம்ம இது விட்டுருக்கோம். அடுத்தது இங்க வருங்க, b இன்ட்டு x bx இன்ட்டு x இந்த bx² இல்லையா, அப்போ கோஎஃபிஷியன்ட் b வந்துடும். அதே போல இங்க cx கோஎஃபிஷியன்ட் c தானே, c நம்ம ஆல்ரெடி c யோட வேல்யூ தெரியும் இல்லையா. இப்போ b + 2 + -2 b = -2. இப்போ 3 வேலைக்கு நம்ம சாய்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ஸ்டெப் நீங்க தப்பு பண்ணுங்க, ஆன்சர் சரிங்களா? அப்புறம் இங்க a பை x² a வேல்யூ வந்து -1 பை x² பிளஸ் b வேல்யூ வந்து -2 -2 பை x பிளஸ் c வந்து 2 பை x - 1. சரிங்களா? இதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கூட போடலாம். 2 - x போட்டு -1 பை x² -2 பை x ஆர்டர் மாற்றிக்கலாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.